சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரோமோவ பத்தி நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம முத்து வந்து மனோஜுக்கு மொட்டை கடுதாசி குடுத்தது யாரு அப்படிங்கிறத கரெக்ட்டா கண்டுபிடிச்சுட்டாப்ல. பிஏ தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது பிஏ ரோகிணிக்கு தான் பிரச்சனை குடுத்துக்கிட்டு இருக்கிறாப்ல அப்படிங்கிறது இன்னும் நம்ம முத்து கண்டுபிடிக்கல. ஸோ இப்பொழுதைக்கு முத்து என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல, நம்ம தான் அவனுக்கு 2 தடவ தொந்தரவு குடுத்தோம். ஏன்னா ஒரு தடவ வந்து நம்ம மனோஜோட கல்யாணம், மனோஜ் ரோகிணியோட கல்யாணத்துக்கு முத்துவோட கார்லயே உட்காந்துக்கிட்டு பொண்ணுங்கள பத்தி தப்பு தப்பா பேசி, அப்போ ஒரு அடிய வாங்குனாப்ல. அதுக்கப்புறம் வந்து கார் ஓட்டிட்டு போகும்பொழுது, ஒரு வயசான அம்மாவ இடிச்சு போலீஸ்ல தான் நம்ம முத்து புடிச்சு குடுத்தாப்ல இல்லையா? ஸோ அதனால தானே இது நாள் வரைக்கும் ஜெயில்ல இருந்துட்டு வந்திருக்கிறாப்ல. ஸோ இப்ப வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவன போலீஸ்ல புடிச்சு குடுக்கவும் தான், நம்மள பழி வாங்குறதுக்கு மனோஜுக்கு மொட்டை கடுதாசி குடுத்திருக்கிறான். எதுக்காக வந்து இவன் மனோஜ யூஸ் பண்றான்னு தான் தெரியல. இன்னொரு தடவ மட்டும் அவன் கையில மாட்டுட்டான். புடிச்சு 2 போடு போட்டா உண்மை என்னன்னு சொல்லிடுவான். அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. இத கேட்ட உடனே ரோகிணிக்கு அப்படியே அல்லு விட்டுருச்சு. முத்து கையில பிஏ மாட்டுறதுக்குள்ள பிஏவ ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரோகிணி இதுக்கப்புறம் திட்டம் போடுவாங்க. ஸோ சீக்கிரமா நம்ம முத்து ஃபோன்ல இருக்கிற வீடியோவ எடுத்தா தான் நம்ம ரோகிணிக்கு அடுத்ததே நகரும். ஸோ அதுக்கு தான் அடுத்ததா முயற்சி பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.